நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். அவதூதராய், ஜீவன் முக்தராய், பரபிரம்மமாய், மகாசித்தராக உயர்நீதிமன்ற வளாகத்தில் வலம் வந்து கொண்டிருந்த ஐயா ஹைகோர்ட் சுவாமிகள் தன்னை நாடி வந்தோருக்கு, தேடி வந்தோருக்கு கோடி நலம் புரிந்து வாழ்ந்து வந்தார். மனித சக்தியால் நிகழ்த்த முடியாது என்பவற்றை அவர் இறையாற்றலின் துணை கொண்டு நிகழ்த்தி காட்டி தனது பக்தர்களின் அன்புக்கு ஆளாயினார். சித்த புருஷர்களின் ஞானத்தை, அறிவாற்றலை, தெய்வீக தன்மையை நாம் சிந்தனைக்குள் அடக்கிவிட முடியாது. சித்த புருஷர்களின் தோற்றம் பார்ப்பதற்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் இறையாற்றலின் தன்மை அளப்பரியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அவர் பார்வையில் பட்டவர்களெல்லாம் பரவசத்திற்கு ஆளானார்கள், பக்திக்கு உட்பட்டார்கள், அன்புக்கு அடிபணிந்தார்கள். இங்கே எளிமையாய் அமர்ந்திருப்பது இறையாற்றலின் சக்திதான் என்பதை அவர் தனது அற்புதங்கள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த எளிய மனிதரால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்தவர்கள் அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களால் பிரமித்து போனார்கள். இப்படித்தான் எளிமையாய் அமர்ந்திருந்த ஹைகோர்ட் ஐயாவை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டார்கள். 1975 ஆண்டு முதல் ஹைகோர்ட் ஐயா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வசித்து வந்தார். அவர் தனது பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வார்த்தைகளில் வடித்துவிட முடியாது. உள்ளம் உருக வரும் அடியவர்க்கு தன் உணர்வு பொங்கும் தவத்தின் பயனை அள்ளி பருகச் செய்யும் ஆதிஞான மூர்த்தியாய் தன்னுடைய சீடர்களை கர்ம வினைகளை மீண்டும் சாராது தர்ம வழியில் கவனமாக அழைத்துச் செல்லும் ஞான ஆதவனாக அவர் விளங்கினார். மகா சத்குரு ஹைகோர்ட் ஐயா அவர்கள் 2006 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை காலை சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பேரண்ட பிரபஞ்சத்தில் மகா ஜீவசமாதி பெருநிலையை எய்தி எல்லையற்று எங்கும் பரவி நின்றார்கள் ஈசனாய். அதன் பின் விண்ணவர் போற்றும் மறைபொருளாக அருள் ஞான பொக்கிஷமான ஐயா கம்பீரமாக அமர்ந்து அருள்பாலிக்கும் ஜீவசமாதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா கண்ணாந்தாங்கல் சாலை வெள்ளாரை கிராமத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து தாம்பரம், மணிமங்கலம் வழியாக செல்லும் பேருந்துகள் கொளத்தூர் என்ற இடத்தில் நிற்கிறது. அதன் அருகேதான் இருக்கிறது வெள்ளாரை என்கிற அந்த அழகிய கிராமம். அந்த கிராமத்தில்தான் சத்குரு ஹைகோர்ட் ஐயா அவர்களின் ஜீவசமாதி ஆலயம் அழகாக எழுந்தருளி இருக்கிறது. ஜீவன் முக்தர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் தங்கள் மக்கள் சேவையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்கள் பக்தர்களின் தேவையை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது சத்குரு ஹைகோர்ட் ஐயா ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயம். அந்த ஆலயத்தை நெருங்கும் போதே மனம் அமைதியாகிவிடுகிறது. பிரச்சனைகள், துன்பங்கள் தீர்ந்து விட்டதற்கான நிம்மதி கூட கிடைத்து விடுகிறது. கோயிலுக்குள் சென்று ஐயாவின் சமாதி முன் நின்றாலோ அமைதியும் ஆனந்தமும் அடைவதை நாம் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். துன்பப்படுகிறவர்களே வாருங்கள், உங்கள் துயர் நீங்க வழி இருக்கிறது இங்கே என்று அழைத்து கொண்டுதான் இருக்கிறது சத்குரு ஹைகோர்ட் ஐயா ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயம். அந்த ஜீவசமாதி ஆலயத்தின் திருப்பணிகள் முழுமை பெற்று கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகிற சித்திரை மாதம் 10ஆம் நாள், அதாவது 2025 ஏப்ரல் 23 புதன்கிழமை அன்று காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. சத்குரு ஹைகோர்ட் ஐயா ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அடியவர்களையும் பெருமக்களையும் பக்த கோடிகளையும் ஊர் நன்மக்களையும்
வருக வருக என விழாக்குழு சார்பில் அன்போடு அழைக்கிறோம். எல்லோரும் வாருங்கள். சத்குரு ஐகோர்ட் ஐயா அவர்களின் அருளாசியை பெற்று நலமோடு வாழுங்கள். வாழ்க வளமுடன்.